முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்தி கொருவித்து குருபரையன ஓதும் முக்கட்பரமர்க்குச் சுருதியில் முற்பட்டது கற்பித்திருவரு முப்பத்து முவர்க்கத் தமரரும் அடிபேண பத்து தலைதத்த கணைதொடு ஒற்றை கிரிமற்றை பொருதொரு பட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக பத்தற்கிரதத்தை தடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொரு பட்சத்தொடு ரட்சி தருள்வதும் ஒரு நாளே தித்தித்தைய ஒற்றை திரிபுர நித்த பதம் வைத்து பயிர விதி கட்கனடிக்க கழுகொடு கழுதாட திக்கு பரியட்ட பயிரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பௌருக்கு திரிகடுகையன ஓத கொத்து பறை கொட்ட களமிசை குக்கு குகு குகு குத்தி புதை புக்கு பிடியன முதுகூகை கொட்புற்றெழு நட்புற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்து பட ஒத்து பொறவல பெருமாளே பெருமாளே. அன்பிற்குரிய பெரியவர்களே, 32வது முத்தமிழ் மன்றத்தினுடைய ஆண்டு விழாவை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அத்துணை நிர்வாக பெருமக்களையும் இந்த மன்றத்தில் கூடியுள்ள சான்றோர் பெருமக்களையும் எளியேன் வணங்கி மகிழ்கிறேன். எளியேனுக்கு இன்று சித்தர்கள் பிழிந்த ஞானக்கனி என்ற ஒரு அருமையான தலைப்பை நிர்வாக பெருமக்கள் பேசுவதற்கு பணித்துள்ளார்கள். கண்டு தெளிந்தவன் சித்தன், காண முயல்பவன் பக்தன் என்று சொல்வார்கள். சித்தர்கள் என்றால் தன்னுடைய அனுபவத்தின் மூலமாக இறைவனை கண்டு உணர்ந்து அதன் மூலமாக அவர்கள் ஞானம் கைவரப் பெற்றவர்கள். நம்மளெல்லாம் பக்தர்கள் வரிசையில் வருவோம். சித்தர் பெருமக்கள் அவர்கள் இறைவனுடைய சொரூபமாகவே கருதப்படக்கூடியவர்கள். இறைவன் என்பவன் ஒரு அனுபவ பொருள், அதை யாரும் ஓதி உணர முடியாது. அந்த அனுபவ பொருளை சித்தர்கள் கைவசப்படுத்தி தன்னுடைய ஞான முதிர்ச்சியினால் அந்த அனுபவத்தை நமக்கு பாடமாக அவர்கள் நமக்கு கற்றுத்தருகிறார்கள். கவிஞர் கண்ணதாசனிடம் போய் ஒருவர் கேட்டார். அவரே கேட்டிருக்கிறார், இறைவனிடம் கேட்டிருக்கிறார். பிறப்பின் வருவது யாதனை கேட்டேன், நான் பிறந்து பார்த்ததில் என்ன பிரயோஜனம்னு சொல்லி கேட்குறாரு கவிஞர் கண்ணதாசன். அதுக்கு இறைவன் சொல்கிறாப்புலையா, பிறப்பின் வருவது யாதனை கேட்டேன், பிறந்து பாரன இறைவன் பணித்தான். படிப்பன சொல்வது யாதனை கேட்டேன், படித்து பாரன இறைவன் பணித்தான். பாசம் என்பது யாதனை கேட்டேன், பகிர்ந்து பாரன இறைவன் பணித்தான். அன்பனப்படுவது யாதனை கேட்டேன், அழித்து பாரன இறைவன் பணித்தான். மனையாள் சுகமெனில் யாதனை கேட்டேன், மகிழ்ந்து பாரன இறைவன் பணித்தான். பிள்ளை எனப்படுவது யாதனை கேட்டேன், பெற்றுப்பாரன இறைவன் பணித்தான். வறுமை என்பது யாதனை கேட்டேன், வாடிப்பாரன இறைவன் பணித்தான். இறப்பிற்கு பின்னே ஏதன கேட்டேன், இறந்து பாரன இறைவன் பணித்தான். என்னையா எல்லாத்தையும் பிறந்து பாரு, இறந்து பாரு, படிச்சு பாரு, எல்லாத்தையும் இப்படியே சொல்லிட்டு இருக்கிய அப்படின்னு திருப்பி அவர் கேட்கிறார் இறைவன்ட்ட. அப்ப அந்த இறைவன் சற்று அருகே நெருங்கி அனுபவம் என்பதே நான் தான் என்று சொன்னானாம். கண்ணதாசா, இந்த உலகத்தில் அனுபவம் என்று சொல்லப்படுவதே அது நான், அனுபவ பொருளாக இருக்கக்கூடியவன் நான் என்று அந்த அனுபவத்தை பற்றி இறைவன் சொன்னதாக கவிஞர் கண்ணதாசன் ஒரு கவிதையில் அவர் நமக்கு வடித்து கொடுக்கிறார். அந்த அனுபவத்தை சித்தர் பெருமக்கள் கைவரப் பெற்றவர்கள். சித்து என்றாலே ஞானம் உடையவர்கள். சித்துக்களை செய்பவர்கள் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் ஞானம் உடையவர்கள் என்று பொருள். அந்த தலைப்பை தான் இன்று நம்முடைய நிர்வாக பெருமக்கள் எனக்கு கொடுத்திருக்கிறார்கள். பொதுவாக சித்தர் பெருமக்கள் அதாவது மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக, சாதி சமயங்களுக்கு எதிராக, மதத்திற்கு அப்பாற்பட்டவர்களாக எங்கேயெல்லாம் மூட பழக்க வழக்கங்கள் தலை தூக்குகிறதோ அங்கேயெல்லாம் நமக்கு சம்மட்டி அடி கொடுத்து அப்பப்ப நமக்கு நம்மை தலை சிறந்த ஒரு வழியில் வழிநடத்துபவர்களாக சித்தர் பெருமக்கள் இருந்தார்கள். எத்தனையோ சித்தர் பெருமக்கள், 18 சித்தர் பெருமக்களையும் தாண்டி இந்த தமிழகம் என்பது எத்தனையோ சித்தர் பெருமக்களை நம்முள் கொண்டு வந்தது. அவர்கள் அனுபவத்தை சொல்லும்போது சொல்கிறார்கள், பொதுவாக ஒரு கேள்வியை ஒருவரிடம் கேட்டு பதில் கிடைத்தால் நமக்கு சிறிது தெளிவடையலாம். இப்போ உதாரணத்துக்கு திருப்பதி லட்டு எப்படி இருக்கும் என்று ஒருவர் கேட்கிறார் என்னிடம். நான் என்ன சொல்வேன்?
திருப்பதி லட்டு என்பது சுவையாக இருக்கும். அதில் நன்றாக முந்திரி பருப்பு போட்டிருப்பார்கள், திராட்சை பழம் போட்டிருப்பார்கள், ஏலம் போட்டிருப்பார்கள். சாப்பிடுவதற்கு சுவையாக இருக்கும் என்று சொல்லுவேன். ஆனால் அதை சாப்பிட்டு பார்த்தால்தான் அதனுடைய அனுபவம் தெரியும், இல்லையா? இதை திருமூலர் விளக்குகின்றார். இறைவன் என்பவன் நம்முடைய உடம்புக்குள்ளே கோயில் கொண்டிருக்கின்றான். இதை நான் எப்படி உங்களுக்கு சொல்ல முடியும் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்கின்றார், தேனுக்குள் இன்பம் சிவப்போ கருப்போ, தேனுக்குள் இன்பம் சிவப்போ கருப்போ, வானுக்குள் ஈசனை தேடும் மதியிலீர், தேனுக்குள் இன்பம் செறிந்திருந்தார் போல் ஊனுக்குள் இறைவன் ஒளிந்திருந்தானே என்று பேசுகின்றார். ஒரு துளி கையில் தேனை எடுத்துக்கொள்கின்றோம். அந்த தேனில் எங்க சுவை இருக்கு? கீழே இருக்கா, மேலே இருக்கா, உள்ள இருக்கா, வெளியே இருக்கா, இனிப்பா இருக்கா, கருப்பா இருக்கா? யார் சொல்ல முடியும்? தேனை எடுத்து நாக்கில் நக்கி பார்த்தா தான் என்னுடைய சுவை தெரியும், இல்லையா? அப்ப தேனுக்குள் இன்பம் சிவப்போ கருப்போ, வானுக்குள் ஈசனை தேடும் மதியிலில், இறைவனை தேடி தேடி நாம் அலைகிறோமே, எங்கே? நம் இறைவன் நம் உள்ளேயே கோயில் கொண்டிருக்கின்றான் என்று சொல்கின்றார். இறைவன் உனக்குள்ளே கோயில் கொண்டிருக்கின்றான், அவனை நீ தேடு. தன்னை அறிய தனக்கொரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தானே அழிகின்றான். தன்னை அறியும் அறிவு அறிந்த பின் தன்னை அர்ச்சிக்கத்தான் இருந்தானே என்று திருமூலர் பேசுகின்றார். எவன் ஒருவன் தன்னை அழிகின்றானோ, தனக்குள் இருக்கக்கூடிய இறைவனை எவன் ஒருவன் அறிந்து கொள்கின்றானோ, அவன் தன்னைத்தானே பூஜித்துக் கொள்வான், இல்லையா? இறைவன் நமக்குள்ளே இருக்கின்றான் எப்படி நாம் எப்பொழுது உணர்ந்து கொள்வோமோ அப்பொழுதே நாம் நம்மை மதிக்க தொடங்குவோம், நாம் நம்மை வணங்கத் தொடங்குவோம். சிவவாக்கியர் சொல்கின்றார், கோயிலாவது ஏதடா குளங்களாவதும் ஏதடா, கோயிலும் குளங்களும் கும்பிடும் குலமாரே, கோயிலும் அகத்துளே குளங்களும் அகத்துளே, ஆவதும் அழிவதும் இல்லை இல்லை இல்லையே என்று பாடுகின்றார். எங்க கோயிலை தேடி அலைகிறீங்க? இறைவன் நமக்குள்ளாகவே கோயில் கொண்டிருக்கின்றான். எந்த இடத்திற்கும் இறைவனை தேடி செல்ல வேண்டாம், இறைவன் நம்முள் இருக்கின்றான் என்று அழகாக சொல்கின்றார். நாம் என்ன செய்கின்றோம்? இறைவனை தேடி ஒவ்வொரு பக்கமாக அலைகின்றோம். நமக்குள் இறைவன் இருக்கின்றான் என்பதை நாம் உணரவில்லை. 4 வேதம் அருகிலீர், 4 வேதம் ஓதுவீர், ஞானபாதம் அருகிலீர், பாலுள் நெய் கலந்தவாறு பாவிகால் அறிவிலீர், ஆலமுண்ட கண்டனார் அகத்துளே இருக்கவே காலன் என்று சொல்லுவீர், அது கனாவிலும் இல்லையே என்று சொல்கின்றார். பாலுக்குள்ள நெய் இருக்கு, தயிர் இருக்கு, வெண்ணெய் இருக்கு, எல்லாம் இருக்குது. ஆனால் யாரும் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. பார்க்க முடியாது என்பதால் பாலுக்குள்ள இந்த பொருளெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்ப இறைவன் நமக்குள்ளே இருக்கிறான் என்பதை நாம் உணரவில்லை என்பதற்காக நமக்குள்ளே இல்லை என்று பொருள் அல்ல. நாம் அதை செய்வதற்கு, அதை உணர்வதற்கு பிரயாத்தம் பண்ணவில்லை. அதை இறைவன் நமக்குள்ளே கோயில் கொண்டுள்ளான் என்பதை அறிந்து கொள்வதற்கு நாம் முயற்சி செய்யவில்லை. சித்தர் பெருமக்கள் பெரும்பாலும் பார்த்தீர்கள் என்றால் இந்த புறப்பூசைகளுக்கு, நாம் நம்ம சமுதாயத்தில் செய்யக்கூடிய அந்த சடங்குகளுக்கு எதிரானவர்கள். அதை சிலவற்றில் சொன்னால் சில பேருக்கு கடினமாகவும் கஷ்டமாகவும் இருக்கும். ஆனால் அவர்கள் சொன்னது உண்மை, அதுதான். புறப்பூசைகளில் நம் மனதை நாம் செயல்படுத்துகின்றோமே தவிர நம் அகத்துள்ளே இருக்கக்கூடிய இறைவனை நாம் காண முற்படுவதில்லை என்பதுதான் அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு வருத்தமாக இருக்கின்றது. சித்தர் பெருமக்களை பற்றி சொல்லும்போது சொல்வார்கள், அவர்கள் மிகப்பெரிய ஒரு வைத்திய முறைகளையெல்லாம் நமக்கு சொல்லி சென்றுள்ளார்கள். 48,000 நோய்களுக்கு மருந்துகள் உள்ளன. அத்தனை நோய்களுக்கும் மருந்துகளை நம்முடைய சித்தர் பெருமக்கள் சொல்லி சென்றுள்ளார்கள். ஆனால் அவற்றை உணர்ந்து கொள்வதற்கு தகுதியான அந்த ஆற்றல் நம்மிடம் இருக்கின்றதா, அதை நாம் வளர்த்து கொள்கின்றோமா என்றுதான் இன்று ஐயப்பாடாக இருக்கின்றது. தீர்த்தமாடல் வேண்டுமென்று தேடுகின்ற தீனர்கள், தீர்த்தமாடல் எவ்விடம் தெளிந்து நீர் இயம்புவீர், தீர்த்தமாக உம்முள்ளே தெளிந்து நீர் இருந்தபின் தீர்த்தமாக உள்ளது சிவாய அஞ்செழுத்துமே என்று போடுகிறார். எங்கே நீங்கள் தீர்த்தமாடல் வேண்டும் என்று கங்கையும் காவிரியும் யமுனையும் தேடி அலைகின்றீர்களே, எல்லா தீர்த்தங்களும் நம்முடைய அகத்துள்ளே இருக்கின்றன என்று பாடுகின்றார். பூசை பூசை என்று செய்யும் பூசை பூசை என்று பூசை செய்யும் மாந்தர்கள், பூசை கொண்ட தன்னிலே பூசை கொள்வது எவ்விடம், ஆதி பூசை கொண்டதோ அனாதி பூசை கொண்டதோ, ஏது பூசை கொண்டது எடுத்து நீர் இயம்புவீர் என்று சிவவாக்கியர் பாடுகிறார். பூசை செல்வதற்கு உண்டான இடம் அகம்,
ஏனென்றால் அகத்துக்குள்ளே இறைவன் ஒளிந்திருக்கின்றான். ஆகவே அகத்துக்குள்ளே இறைவனை பூசிப்பதற்கு தெரியாமல் நாம் எங்கெங்கோ சென்று பூஜைகள் செய்து கொண்டிருக்கின்றமே, இப்படி செய்வது தகுமா என்று நம்மை பார்த்து கேள்வி கேட்கிறார்கள். எவ்வளவு அவர்கள் இந்த உலகத்தினுடைய நிலையாமையை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். என்ன நிலையாமை? செல்வம் நிலையாமை, இளமை நிலையாமை, யாக்கை நிலையாமை, உயிர் நிலையாமை. இந்த 4 விஷயங்களையும் நமக்கு மிக அருமையாக சொல்லி சென்றுள்ளார். செல்வது ஏதாவது நிலையானது உண்டா? இந்த உலகத்தில் எத்தனை செல்வங்கள் நாம் சம்பாதிக்கின்றோம், ஓடி ஓடி உழைக்கின்றோம். ஏதாவது நாம் கொண்டு போகும்போது ஒரு துளி, ஒரு ஊசி முனையளவு நாம் ஏதாவது எடுத்துகிட்டு போகிறோமா? காதற்ற ஊசியும் வாராதுகான் கடைவெளிக்கே பட்டினத்தார் பாடுகிறார். காதி இல்லாத ஊசி கூட நம்மோடு வரப்போவதில்லை. அப்போ ஏன் நம்ம உழைக்கின்றோம்? ஐயா, பொருள் தேவை. நிச்சயமாக மனிதன் வாழ்வதற்கு பணம் தேவை. பணம் இல்லை என்றால் பிணத்திற்கு சமம் இல்லையா? பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, புண்ணியம் இல்லை, மருவிய கீர்த்தி இல்லை, மைந்தரின் பெருமை இல்லை, கதியுறு கர்மம் இல்லை, கதிபெற வழியும் இல்லை, பெருநிலந்தனில் சஞ்சார பிரேதமாய் திரிகுவாரே. விவேக சிந்தாமணி பேசுது. பணம் இல்லையா அவன் பிணத்திற்கு சமம். ஆனால் அந்த பணத்தை எப்படி நாம் சம்பாத்தியம் செய்கின்றோம், சம்பாத்தியம் பண்ணிய பொருளை நாம் எப்படி பயன்படுத்துகின்றோம், அதை பயன்படுத்தி மனிதன் எப்படி வாழுகின்றோம் என்பதில் தான் இந்த மனித வாழ்க்கை அடங்கியுள்ளது. அதை சித்தர் பெருமக்கள் சொல்கிறார்கள். எப்படி பணம் சம்பாத்தியம் பண்ணுறோம்? இந்த காலத்தில் எக்கச்சக்கமான பொய் சொல்லி பித்தலாட்டம் பண்ணி, நான் சொல்லலை, பட்டத்தார் சொல்கிறார், பணத்தை இப்படி சம்பாத்தியம் பண்ணுறோமா? நான் பிளக்க பொய்யுரைத்து நவநிதியம் தேடி நலனொன்றும் அறியாத நாரியரை கூடி பூப்பிளக்க வருகின்ற புற்றீசல் போல பொல பொலன கலகலன புதல்வர்களை பெறுவீர், காப்பதற்கும் வகையறியீர், கைவிடவும் மாட்டீர், கவர் பிளந்த மரத்துளையில் கால் நுழைத்து கொண்டே ஆப்பதனை அசைத்து விட்ட குரங்கதனை போல அகப்பட்டீர் கிடந்து உழல அகப்பட்டீரே என்று பாடுகின்றார். நாக்கே அருந்து போகக்கூடிய அளவுக்கு பொய் சொல்றோமா? அப்படி பொய் சொல்லி சம்பாத்தியம் பண்றோமா? நான் பிளக்க பொய்யுரைத்து நவநிதியம் தேடி. சரி, அந்த பொருளை வச்சு நல்ல கல்யாணம் பண்றோம், குழந்தை குட்டிகளை பெறுறோம். குழந்தை குட்டிகளை பெற்றுவிட்டு அதை காப்பாற்றவும் முடியல, கடைசியில் அதை கைவிடவும் முடியல. அப்ப எப்படி நம்ம வாழ்க்கை இருக்குதான்? இந்த மரத்தை பிளப்பதற்காக தச்சர்கள் ஆப்பு வைத்து அரைவார்கள். மரத்தை பிளப்பதற்கு ஆப்பு வைத்து அரைய அரைய மரம் பிளக்கும். அந்த பிளவினுடைய நடுவிலே குரங்கு தன்னுடைய காலை மாட்டிக்கொள்ளுமா. காலை மாட்டிக்கிட்டு காலை எடுக்கிறதுக்கு முயற்சி செய்யாம ஆப்பை பிடிச்சி அசைக்குமா. ஆப்பை பிடிச்சி அசைஞ்சா என்ன ஆகும்? ஆப்பு வெளியே வந்துடும், கால் உள்ள மாட்டிக்கும். அப்படி மாட்டிக்கிட்டு நாம முழிக்கிறோமா? நாப்பிளக்க பொய்யுரைத்து நவநிதியம் தேடி நலனொன்றும் அறியாத நாரியரை கூடி பூப்பிளக்க வருகின்ற புற்றீசல் போல பொல பொலன கலகலன புதல்வர்களை பெறுவீர், காப்பதற்கும் வகையறியீர், கைவிடவும் மாட்டீர், கவர் பிளந்த மரத்துளையில் கால் நுழைத்து கொண்டே ஆப்பதனை அசைத்து விட்ட குரங்கதனை போல அகப்பட்டீர் கிடந்து உழல அகப்பட்டீரே என்று பாடுகின்றார். அந்த பணத்தை நம்ம சேர்த்து வைக்கிறோமே, அந்த பணத்தை எத்தனை பேருக்கு நம்ம உதவுறோம்? இப்போ இந்த முத்தமிழ் மன்றத்தினுடைய இந்த விழாவை நடத்துவதற்காக இந்த நிர்வாக பெருமக்கள் எத்தனையோ முயற்சி செய்வார்கள், எத்தனையோ பெருமக்களிடம் நன்கொடை வசூலிப்பார்கள். இதை செய்வதால் இவர்களுக்கு என்ன பயன்? ஏதாவது 10 காசு பிரயோஜனம் உண்டா? ஏதாவது அவங்க சம்பாத்தியம் பண்ணுறாங்களா? இல்லை இந்த வந்த பணத்தில் ஏதாவது அவங்க வீடு கட்டுறாங்களா, வாசல் கட்டுறாங்களா? ஏதாவது வாணியம்பாடி மக்களுக்கு 4 விஷயம் நல்ல வார்த்தை காதுகளில் போய் சேர வேண்டுமே என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் ஞானதானம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்திலே மிகப்பெரிய தானம் ஞானதானம். நீங்க சாப்பாடு போதும் போது போட்டா வயிறு நிறைஞ்சிரும். ஆனால் ஞானதானம் என்பவர்கள் வாங்குகிறவர்கள் எந்த அளவுக்கு கிரகித்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு தகுந்தவாறு அந்த ஞானம் உள்ளே போகும். அவ்வை சொல்கின்றார், நம்பன் அடியவர்க்கு நல்கா திரவியங்கள் பம்புக்காம் பரத்தைக்காம் பேய்க்காம் வம்புக்காம் கொள்ளைக்காம் கள்ளுக்காம் கோவுக்காம் சாவுக்காம் கள்ளருக்காம் தீக்காகும் கான் என்று பாடுகின்றார். தான் சேர்த்து வைக்கக்கூடிய பொருளை பிறருக்கு உதவாமல் சேர்த்து வைக்கக்கூடிய பணம் எப்படி போகுமாம்? அது பில்லி சூனியம் செய்வனைகளுக்கு போய் சேருமாம், விலை மாதரிடம் சென்று சேருமாம், மது குடித்து அழிவார்களாம், அரசாங்கம் வரி என்ற பெயரில் பணத்தை கவர்ந்து கொள்ளுமாம், கள்வர்கள் கொள்ளையடித்து செல்வார்கள், தீயால் எரிக்கப்படும் என்று அந்த பணத்தை வரிசைப்படுத்துகின்றார்.
அப்ப பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்த கேடுகட்ட மானிடரே கேளுங்கள், கூடுவிட்டு ஆவிதான் போயின பின்பு யாரோதான் அனுபவிப்பார் பாவிகாள் அந்த பணம் என்று அவை பாடுகின்றார். இதை விட சொல்ல முடியுமா? பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்த கேடுகட்ட மானிடரே. நம்மளை பார்த்து கேடுகட்ட பயல்வன்னு சொல்றா அவ்வை இல்லையா? எவ்வளவு இதை விட ஏதாவது சொல்லணுமா? நாம அந்த பணத்தை நாம் எப்படி சேர்த்து வைக்கின்றோம்? அந்த பணம் நிலையில்லாதது. சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி, உறவினர்களாக இருந்தாலும் சரி, சுற்றத்தினராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் பணம் இருந்தால்தான் வருவார்கள். பானையிலே சோறு இருந்தால் பூனைகளும் சொந்தமடா, சோதனையை பங்கு போட்டால் சொந்தமில்லை பந்தமில்லை. காசு கையில் இருக்கிற வரைக்கும் தான் சொந்தக்காரன் வருவான், பக்கத்து வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் வருவான். காசு இல்லை என்றால் ஆலிலை பூங்காயும் அழிதரும் பழமும் உண்டேல் சாலவே பட்சி எல்லாம் தங்குடி என்றே வாழும். ஆலிவர் வந்து தேடி வந்திப்பார் கோடா கோடி, ஆலிலை ஆதி போனால் அங்கு வந்து இருப்பார் உண்டோ. விவேக சிந்தாமணி பேசுது. ஒரு மிகப்பெரிய ஆலமரம், நல்ல பூவும் மரமும் காய்ச்சி குலுங்குது. அதில் கூடுகள் கட்டி பறவைகள்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அந்த ஆலமரம் ஒரு நாள் பட்டு போச்சுன்னா அந்த பறவைகள் எல்லாம் இவ்வளவு நாள் நமக்கு இடம் கொடுத்தது, இவ்வளவு நாளும் பூத்து குலுங்குனது அப்படின்னு சொல்லி அந்த பட்ட மரத்திலே இருக்குமா அந்த பறவைகள்லாம்? அடுத்த மரத்தை தேடி போகும். அதுபோல நம்முடைய உறவினர்கள், அதுபோல நம்முடைய சுற்றம், அதுபோல நம்முடைய நட்பு என்று சித்தர் பெருமக்கள் பேசுகின்றார். பட்டினத்தார் அழகாக சொல்கின்றார், ஒன்றென்றிரு தெய்வம் உண்டென்றிரு, ஒன்றென்றிரு தெய்வம் உண்டென்றிரு, உயர் செல்வமெல்லாம் அன்றென்றிரு, உயர் செல்வமெல்லாம் அன்றென்றிரு. பசித்தோர் முகம்பார் நல்லறமும் நட்பும் நன்றென்றிரு, பசித்தோர் முகம்பார் நல்லறமும் நட்பும் நன்றென்றிரு, நடு நீங்காமலே நமக்கு இட்டபடி என்றென்றிரு. நாட்டமென்றே இரு சர்க்குரு பாதத்தை நம்பு, நாட்டமென்றே இரு சர்க்குரு பாதத்தை நம்பு, பொம்மலாட்டமென்றே இரு பொல்லா உடலை, பொம்மலாட்டமென்றே இரு பொல்லா உடலை, அடர்ந்த சந்தை கூட்டமென்றே இரு சுற்றத்தை, அடர்ந்த சந்தை கூட்டமென்றே இரு வாழ்வை குடம் கவிழ் நீர் ஓட்டமென்றே இரு நெஞ்சே உனக்கு உபதேசமீதே. எப்படி சுற்றம்? எப்படியா? சந்தையில் கூடுகிற கூட்டம் மாதிரியாம். எப்படி சந்தையில் பொருட்களை வாங்குவதற்கு கூட்டம் கூட்டமாக கூடி சந்தை முடிந்து விட்டால் ஆட்டம் காலி படுதா காலி என்று எல்லோரும் ஓடி விடுவார்களோ, அதுபோல நம்முடைய நட்பு, நம்முடைய சுற்றம் என்று சித்தர் பெருமக்கள் சொல்கிறார்கள். அதை சொல்லிட்டு அவருக்கு ஒரு பயம், இவங்க சொன்னா கேட்காங்களோ இல்லையோ நமக்கு தெரியாது, அதனால நெஞ்சே உனக்கு நிம்மதினா அவருக்கு அவரே ஆதரவு சொல்லிக்கிறார். ஏன்னா நாம ஒரு விஷயத்தை யார்ட்டையாவது சொன்னோம்னா, இவன் என்ன அங்கேருந்து வந்து இதெல்லாம் சொல்லிட்டு போகிறான், இவன் ஒரு ஆள், இவன் சொல்லி நாம் கேட்குறதா அப்படின்னு நாம் நினைப்போம். அதை பட்டினத்தார் உணர்ந்திருக்கிறாரு. அதனால் அவர் என்ன சொன்னார், அவருக்கு தானே சொல்லிக்கிட்டார், நெஞ்சே உனக்கு நிம்மதி, நான் சொல்கிறேன் இதை நீ கேட்டுக்க, கேட்டா கேளு, கேட்காட்டி போ. அவரே சொல்கிறாரே, பொல்லாதவன் நெறி நில்லாதவன் ஐம்புலன்கள் தமை வெல்லாதவன் கல்வி கல்லாதவன் மெய் அடியவர்கள் பால் செல்லாதவன் நின் திருவடிக்கு அன்பு இல்லாதவன் மண்ணில் ஏன் பிறந்தேன் கட்சி ஏகம்பனே. அவரே சொல்றார், நான் பொல்லாதவன், நான் அயோக்கியன், நான் பொய் சொல்றவன், நான் திருடுறவன். யாரு? பட்டினத்தார். பட்டினத்தார் பண்ணுவாரா? இல்ல, அவர் நமக்கு சொல்றாரு. ஆனா நாம சொன்னா கேட்க மாட்டோம்ட்டு அவரை சொல்ற மாதிரி நம்மளை சாடுறார். பட்டினத்தாரை மாறி மிகச் சிறந்த எளிய சித்தர்களை இந்த உலகத்தில் பார்க்கவே முடியாது. பார் அனைத்தும் பொய்யெனவே பட்டினத்து பிள்ளையை போல் யாரும் துறக்கை அரிது என்று தாய்மான சுவாமிகள் பாடுவார். தாய்மான சுவாமிகளே மிகப்பெரிய துறவி.
அந்த துறவி, அந்த சித்தர் இவரை பற்றி பாடுறாரு. பார் அனைத்தும் பொய் எனவே, இந்த உலகமே பொய் என்று தன்னுடைய பட்டினத்து பிள்ளையை போல் யாரும் துறக்கை அரிது என்று பாடுகின்றார். இந்த உலகத்தில் ஒரு செகண்டில் 9 கோடி ரூபா சொத்தையும் துறந்து உலகத்தை விட்டு வெளியில் போனவன் யாரும் இந்த உலகத்தில் கிடையாது. 14ஆம் நூற்றாண்டிலேயே 9 கோடி ரூபா. அப்போனா பார்த்துக்கங்க, இப்போ எவ்வளோ பெரிய மதிப்புன்னு பார்த்துக்கங்க, எத்தனை ஜீரோன்னு போடணும்னு நீங்களே கணக்கு பார்த்துக்கங்க. அத்தனையும் ஒரே வினாடியில் காதற்ற ஊசியும் வாராதுகான் கடைவழிக்கே என்ற அந்த பதத்தை பார்த்த மாத்திரத்திலேயே அத்தனையும் துறந்தார். ஏன்னா எல்லாம் பொய்ன்னு அவருக்கு தெரிஞ்சிட்டு, உலகத்தில் அத்தனையும் பொய்ன்னு தெரிஞ்சாச்சு. கட்டி அணைத்திடும் பெண்டீரும் மக்களும் காலத்தச்சன் வெட்டி முறிக்கும் மரத்தை போல் சரீரத்தை வீழ்த்தி விட்டால் கொட்டி முளைக்கு அழுவார், மயானம் குறுகி 8 ஒரு அடி வைப்பாரோ இறைவா கச்சி ஏகம்பரிங்கிறார். கணவனை பார்த்து மனைவி சொல்வாளாம், ராஜா ஐயா நீ இல்லாட்டி இந்த உலகத்தில் நான் வாழுவேனா, நீ இல்லாட்டி எனக்கு வாழ்க்கையே கிடையாதும்பாளாம். அதாவது ஒருத்தன் நான் ஞானியாக போகிறேன்னு சொல்லியிருக்கான் ஒரு துறவிட்ட போய். அந்த துறவி சொல்லிக்கிறாரு, என்னையா நீ கல்யாணம் பண்ணிட்டு பிள்ளை குட்டிகளோட பொண்டாட்டியோட சுற்றத்தோட சந்தோஷமாக இருக்காமல் எதுக்கு ஞானியாக போகிற அப்படி. இல்லை என் மனைவி என் மேலே எவ்வளோ பாசம் வச்சுக்க தெரியுமா, என் பிள்ளை என் மேலே எவ்வளோ பாசம் வச்சுக்க தெரியுமா, என்னையா நீ சடமுடியை வளர்த்துக்கிட்டு காட்டில் இருந்துக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா அப்படின்னு இவர் கேட்டிருக்கிறாரு. அப்போ அந்த ஞானி சொல்லியிருக்கிறாரு, சரி நாளைக்கு காலையில் உன் வீட்டுக்கு வர்றேன், உன் மனைவி யாரு உன் பிள்ளைகள் யாருங்கிறத உனக்கு நான் உணர்த்துறேன், நான் சொல்கிறத நீ செய்யின்னு சொல்லிட்டு இந்த சித்த வைத்தியத்தில் குளிகைன்னு சொல்லி ஒன்று உண்டு, அதை போட்டால் செத்த மாதிரி நீ ஆயிடுவ, வெளியில் நடக்கிறதெல்லாம் உனக்கு தெரியும், ஆனால் நீ சாக மாட்ட, உன்னை கரெக்டான நேரத்தில் உன்னை காப்பாற்றிடுறேன்னு அந்த ஞானி சொல்லிடுறாரு. இவர் காலையில் அந்த குளிகையை போட்டார், செத்த மாதிரி ஆயிட்டாப்புல. மனைவி விழுந்து அழுகுறான், ஐயோ ராஜா உங்களை விட்டுட்டு நான் எப்படி வாழப்போகிறேன், இந்த கணமே உங்கள் கூட நான் உடன்கட்டை ஏறிடுவேங்கிறான். பிள்ளை ஒரு பக்கம் அழுவுது, பையன் தலையை முட்டி முட்டி அழுகுறான். இந்த சொன்ன ஞானி வர்றது கொஞ்சம் லேட் ஆகிடுது, பிணத்தை எடுத்துட்டாங்க. தூக்கிட்டு போகும்போது இந்த மாதிரி ஹால் வழியாக வெளியே போனோம், ஹாலுக்கு நடுவில் ஒரு பெரிய தூணு, தூக்கிட்டு போகிறவன் என்ன பண்ணிட்டான், அந்த தூணில் இடித்தான் பாருங்க, அவர் உஷார் எழுந்துட்டார். அப்போ பார்க்க அந்த ஞானி வந்துட்டாப்புல, என்ன சாமி நீங்கள் பார்த்தீங்களா என் மனைவி எப்படி அழுதா பார்த்தீங்களா, என் பிள்ளை அடுத்த வீட்டுக்கு போன பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் எப்படி அழுது பார்த்தீங்களா, என் பையன் எப்படி அழுதான் பார்த்தீங்களா, இதை போய் நீங்கள் இதெல்லாம் அனுபவிக்காமல் நீங்கள் காட்டில் போயிருக்கீங்களே சாமி, என்ன சாமி வாழ்க்கைன்னாப்லையா. அப்போ அவர் சொன்னார், சரி கவலைப்படாத, நான் கொஞ்சம் வரதுக்கு லேட் ஆகிடுது, நாளைக்கு உனக்கு யாருன்னு காட்டுறேன், உன் மனைவி உன் பிள்ளையெல்லாம், நாளைக்கு நீ இதே மாதிரி இந்த குளிகையை போடு, நீ செத்த மாதிரி ஆயிடுவ, என்ன நடக்குன்னு உனக்கு தெரியும்னு இந்த குளிகையை போடுறாரு. அவர் செத்த மாதிரி ஆயிட்டார். மறுபடி மனைவி அழுறா, ஐயா உங்கள் கூட நான் உடன்கட்டை ஏறிடுவேன். இப்போ ஞானி கரெக்டான நேரத்துக்கு வந்துட்டார். வந்த உடனே பாருங்க சாமி என் கணவன் எப்படி செத்து கிடக்கிறாரு பாருங்க, எப்படியாவது வேற காப்பாத்துங்கன்னு அவர் சொல்றாப்புல அந்த அம்மா. இப்போ அந்த ஞானி சொல்றாரு, அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைம்மா, காப்பாற்றிடலாம் உங்கள் வீட்டுக்காரரை, ஒன்றும் இல்லை, அதுக்கு ஒன்று செய்யணும், இவருக்கு பதில் யாராவது ஒருத்தர் உயிரை கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தீங்கன்னா அவரை காப்பாற்றிடலாம். என்னம்மா நீங்கள் தானம்மா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அழுதிங்க, என் வீட்டுக்காரன் இல்லாட்டி நான் உடன்கட்டை ஏறிடுவேன், அந்த உலகத்தில் வாழவே மாட்டேன்னு சொன்னீங்களா, இப்போ உங்கள் உயிரை கொடுக்குறீங்களா அப்படின்னு அந்த அம்மாவை பார்த்து கேட்டிருக்காரு. அந்த அம்மா சொல்லியிருக்காங்களா, சாமி என்ன சாமி சொல்கிறீங்க, போனவர் போயிட்டாரு, இனிமேல் நம்ம இப்போ இவருக்கு உயிரை கொடுத்து என்ன ஆக போகுது, எனக்கு பிள்ளைகள் இருக்குது, பேரம்பேத்திங்க இருக்காங்க, இதெல்லாம் நான் பார்க்க வேண்டாமா, அதனால் நான் கொடுக்க தயார் இல்லைன்ட்டாப்ல. இது இந்த மனுஷன் கேட்டுகிட்டே படுத்துருக்குறான், ஏன்னா அவனுக்கு எல்லாம் தெரியுமில்ல விஷயம். அடுத்து மகன்கிட்ட போகிறாரு, என்னப்பா நீ தலையை முட்டி முட்டி அழுதிய அப்பா இறந்துட்டாருன்னு, இப்போ உங்கள் அப்பாவுக்கு உயிரை கொடுக்குறியா, இல்லை சாமி எங்கள் அப்பா விட்டுட்டு போன தர்ம காரியங்களெல்லாம் நான் பார்க்கணும், என்னால் உயிரை கொடுக்க முடியாது அப்படின்ட்டார். மகட்ட போனார், என்னம்மா நீ உயிரை கொடுக்குறியா, அது எப்படி சாமி, நான் அடுத்த வீட்டுக்கு போனவா என் புருஷன்கிட்ட கேட்கணும், எனக்கு பிள்ளைகள் இருக்குது, எங்கள் மாமனார் மாமியார்ட்ட கேட்கணும், நான் எப்படி சாமி கொடுக்க முடியான்ட்டாப்ல. அப்போ முனிவர் சொன்னார், சரி யாரும் உயிரை கொடுக்க தயாராக இல்லை, இவரை காப்பாற்ற முடியாது, எடுத்துகிட்டு போங்க அப்படின்ட்டார். பிணத்தை தூக்கிட்டு மறுபடியும் இந்த கால் வழியே வெளியே போகும்போது அந்த அம்மா சொன்னாங்க, பார்த்து தூக்கிட்டு போங்க, தூணில் இடிச்சிடாம அப்படின்னு தான் அந்த அம்மா. ஏன்னா முதத்தில் தூணில் இடிச்சு தான் அந்த ஆள் உயிரோட வந்தான், இப்போ தூக்கிட்டு போகும்போது தூணில் இடிச்சிடாம தூக்கிட்டு போங்கடா, புழைச்சிட போகிறாங்கன்னு சொன்னாப்பிலையாம். அப்போ இதைத்தான் பட்டினத்தார் சொல்கிறாரு, கட்டி அணைத்திடும் பெண்டீரும் மக்களும் காலத்தச்சன் வெட்டி முறிக்கும் மரத்தை போல் சரீரத்தை வீழ்த்தி விட்டால் கொட்டி முளைக்கு அழுவார், மயானம் குறுகி 8 ஒரு அடி வைப்பாரோ இறைவா கச்சி ஏகம்பனே. ஒரு அடி கூட வருவாங்களா, அப்ப எது கூட வரும் நம்ம கூட,
அத்தமும் வாழும் அகத்து மட்டே விழி அம்பொழுகமெத்திய மனைவியும் வீதி மட்டே விம்மி விம்மி இரு கைத்தலம் மேல் வைத்தலும் மைந்தரும் சுடுகாடு மட்டே பற்றி தொடரும் இருவினை பாவ புண்ணியம் இரண்டுமே என்று பாடுகின்றார். மனைவி வரமாட்டா, மகள் வரமாட்டா, மகன் வரமாட்டா, என்ன வரும்? தாம் செய்த பாவம் புண்ணியம் இரண்டும் நம்மை தொடர்ந்து வரும். அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே விழி அம்பொழுகமெத்திய மனைவியும் வீதி மட்டே விம்மி விம்மி இரு கைத்தலம் மேல் வைத்தலும் மைந்தரும் சுடுகாடு மட்டே பற்றி தொடரும் இருவினை பாவ புண்ணியம் இரண்டுமே. இந்த பாவ புண்ணியம் இரண்டும் நம்மளோடு கூட வரும். ஆவியோடு காயம் அழிந்தாலும் மேதியினில் பாவி என்றொரு நாமம் படைத்திடாதே, மேதியினில் வித்தாரமும் இடபமும் வேண்டாம், மடநெஞ்சே செத்தாரை போலே திரி என்று சித்தர் சொல்றார். எந்த விதமான பகட்டும் இல்லாமல், எந்த விதமான ஆடம்பரமும் இல்லாமல் செத்தவனை போல் இரு என்று சொல்கின்றார்கள் சித்தர். அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த அகங்காரமும் வேண்டாம், நான் என்ற எந்த அகந்தையும் நமக்கு வேண்டாம். செல்வம் எப்படி? நீரில் குமிழி இளமை. குமரகுருபர் பேசுறாரு, நீரில் குமிழி இளமை நிறை செல்வம் நீரில் சுருட்டிடும் நெடுந்திரை நீரில் எழுத்தாமே யாக்கை நமரங்கால் வழுத்தாததென்னோ எம்பிரான் மன்று என்று பாடுவார். எப்படி? நீர் குமிழி போல் இந்த இளமையானது ஓடிவிடும். அலையானது எப்படி வந்து வந்து காணாமல் போகின்றதோ அதுபோல் அந்த செல்வமும் வந்து வந்து காணாமல் போய்விடும். நீரில் எழுதுகின்ற எழுத்து எப்படி நிலையில்லாமல் இருக்கின்றதோ அதுபோல் அந்த யாக்கை நிலையில்லாமல் போய்விடும். கிழக்கெழுந்து ஓடிய ஞாயிறு மேற்கே விளக்கண்டும் விழியிலா மாந்தர் என்று திருமூலர் பாடுவார். கிழக்க சூரியன் உதிக்கிறான், வேக வேகமாக ஓடுறான் மேற்க மறைகிறதுக்காக. கிழக்கெழுந்து ஓடிய ஞாயிறு மேற்கே விளக்கண்டும் விழியிலா மாந்தர் குளக்கன்று மூத்தெருதாய் சில நாளில் விளக்கண்டும் தேரார் வியனுலகேர். ஒரு சின்ன கன்று, பசு கன்று வளருது, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இறந்து போகுது. இதை பார்த்த பிறகுமா இந்த வாழ்க்கை நிலை என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய்? கண்ணுக்கு கண்ணெதிரே கட்டையிலே போக கண்டும் எண்ணும் திறமா இருப்போம் என்று எண்ணுதே. பத்ரகிரியார் பாடுறாரு. தினம் தினம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நூற்றுக்கணக்கான பிணங்களை தூக்கி செல்கிறார்கள். அதையெல்லாம் நாம் காதில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கேட்ட பிறகும் நாம் நிலையா சாஸ்வதமாக இந்த உலகத்தில் இருப்போம்னு நினச்சிக்கிட்டு சம்பாத்தியம் பண்ணுறோம். சம்பாத்தியம் பண்ணதை வச்சு தேவையில்லாத ஆடம்பரம் பண்ணுறோம். ஆடம்பரம் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் அடுத்தவன் ஜோத்தில் மண்ணெல்லி போடுறோம், குடியை கெடுக்கிறோம், பொய் சொல்கிறோம், இவ்வளவும் பண்ணுறோம். இது எல்லாத்தையும் சித்தர்கள் சொல்றாங்க. திருமூலர் மாதிரி பக்தியையும் பட்டினத்தார் மாதிரி ஆன்மீகத்தையும் எளிய மக்களுக்கு எடுத்து சென்றவர்கள் யாரும் இல்லை. அவர் சொல்றாரு, உள்ளத்தின் உள்ளே உளப்பல தீர்த்தங்கள். திருமூலர் சொல்றாரு, உன் உள்ளத்துக்குள்ளே எல்லா தீர்த்தம் இருக்கு ராஜா, நீ எங்கேயும் போக வேண்டாம். உள்ளத்திற்குள்ளே உளப்பல தீர்த்தங்கள் மெல்ல குடைந்து நீராடார் விழிகட பள்ளமும் மேடும் பறந்து திரிவாரே கள்ளமனமுடைய கல்வி இல்லாதார் என்று பாடுகின்றார். உனக்கு உள்ளத்துக்குள்ள இருக்கிற தீர்த்தங்களில் ஆடாமல் தீர்த்தத்தை தேடி ஊரெல்லாம் சென்று கொண்டிருக்கிறீர்களே, உங்களை விட கள்ள மனம் கொண்டவர்கள் இந்த உலகத்தில் யாரும் இல்லை என்று பேசுகின்றார். ஏன்னா நம் உள்ளத்துக்குள்ளே இறைவன் யார் ஒருவன் இருக்கின்றான் என்பதை நாம் உணர்ந்து கொண்டோம் என்றால் நாம் தப்பு செய்வோமா? எந்த தவறா செய்வோமா? ஒரு திருடன் திருடுகிறான், ஒரு 1000 ரூபாய் பணத்தை திருடுறான். அந்த திருடன் திருடுறவனை நீ திருடாதே என்று சொன்னால் சில நாள் கேட்பான், சந்தர்ப்பம் வாய்க்கும் போது மீண்டும் திருடுவான். ஆனால் அவனுக்குள்ளே மனதிற்குள்ளே தன்னுடைய இறைவன் குடிகொண்டிருக்கின்றான், தான் செய்வதை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்று நினைத்தால் திருடுவானா? 4 செவுத்துக்குள்ளே வச்சுக்கிட்டு ஒரு தப்பு பண்ணுறோம், நாம ஏதோ ஒரு திருடுறோம், யாரையோ அடிக்கிறோம், யாரையோ கொலை பண்ணுறோம், யாருக்கும் தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் நாம. ஆனால் உள்ளத்துக்குள்ளே இருக்கிறான். ராமகிருஷ்ண பரமஹம்சரிடம் ஒரு 2 சீடர்கள் வந்தாங்க, எனக்கு உபதேசம் கொடுக்கணும் சாமின்னு கேட்டாங்க. அப்போ அவர் என்ன சொன்னார், 2 பேர் கையிலையும் 2 மாம்பழத்தை கொடுத்து யாருக்கும் தெரியாமல் போய் தின்னுட்டு வாங்க ஃபஸ்ட்டுன்னு அவனுக்கு உபதேசம் கொடுக்கணுனாரு. அதில் போனால் ஒரு பையன் போய் ஒரு மாம்பழத்தை தின்னுட்டு வந்துட்டான். இன்னொரு பையன் கையில் மாம்பழத்தை வச்சுருக்கான். இந்த தின்னவன்ட்ட கேட்டார், என்னப்பா நீ மாம்பழம் சாப்பிட்டியா சாமி? யாருக்கும் தெரியாமல் அந்த முட்டுச்சந்துக்குள்ளே போனேன், ஒருத்தன் இல்லை, துண்டை தலையில் போட்டு முழுங்கிட்டேன் அப்படின்னா. இந்த பையன்ட்ட கேட்டால், நீ ஏன் கொண்டு வந்துருக்க, சாப்பிட்லையா அப்படின்னு. சாமி நீங்கள் தானே சொன்னீங்க யாருக்கும் தெரியாமல் சாப்பிடணுன்னு. 2 பேர் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். யாருப்பா 2 பேர் பார்த்துக்கிட்டு இருக்கா? எனக்குள்ளே இறைவன் இருக்கான்னு அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான், இன்னொன்று நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் எப்படி யாருக்கும் தெரியாமல் திங்கிறது? தன்னஞ்சறிவது பொய்யற்க பொய்த்தபின் தன்னஞ்சே தன்னை சுடும். அப்ப இறைவன் எவன் ஒருவன் உள்ளத்துக்குள்ளே இருக்கிறான் என்பதை உணர்றானோ அவன் தப்பு செய்ய மாட்டான். கண்காணி இல்லென்று கள்ளம்பல செய்வார், கண்காணி இல்லா இடமில்லை காணுங்கால், கண்காணியாக கலந்து எங்கும் நின்றானை கண்காணி கண்டார் களவு ஒளிந்தார் என்று திருமூலர் பேசுறாரு. கண்காணி உள்ளத்துக்குள்ளே இருக்கிறான் சிவபெருமான், கண்காணி.
அப்ப கண்காணி உள்ள இருந்து கண்காணிச்சுக்கிட்டே இருக்காமனு நினைச்சா தப்பு பண்ண மாட்டான். நாம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? கதவை பூட்டிட்டு உள்ள இருந்து திருடுறோம், உள்ள கொலை பண்றோம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா உள்ளத்துக்குள்ள இறைவன் இருக்கான. எளிமையா சொல்றாரு திருமூலர். இப்பெல்லாம் நம்ம டாக்டர்லாம் சொல்றாங்க, உங்களுக்கு கருவு இத்தனை மாசத்துல கரு உருவாகுது, ஆண் குழந்தையா பெண் குழந்தையா. 3000 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் சொல்லிட்டு போகிறார் கரு எப்படி உருவாகுது, ஆண் குழந்தையா பெண் குழந்தையா. ஆண் குழந்தை வேணுமா? நம்ம கையில் இருக்குது. நான் சொல்ல, திருமூலர் சொல்றாரு. பெண் குழந்தை வேணுமா? நம்ம கையில் இருக்குது. பெண் குழந்தையை பெற்றவங்க எல்லாம் விஷயம் தெரியாம ஐயோ பெண் குழந்தையை பெற்றுட்டோம்னு அழுதுகிட்டு இருக்காங்க. ஆண் குழந்தையை பெற்றவங்க ஐயா 4 குழந்தை ஆண் குழந்தை போயாச்சு, 5வது பெண் குழந்தை வேணுமே தேடிட்டு இருக்காங்க. எல்லாம் நம்ம கையில் இருக்குன்னு அவர் சொல்றாரு. யாரு? திருமூலர். இதை நீங்க இப்பவும் போனீங்கன்னா கும்பகோணத்தின் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருக்கருகாவூருங்கிற ஒரு ஊர், அங்கே எழுந்தருளி இருக்கக்கூடிய அம்பாளுக்கு பேரு கற்பரட்சாம்பிகைன்னு பேர். அந்த கற்பரட்சாம்பிகை கோயில்ல 41 பாடல்கள் திருமூலருடைய பாடல்களை எழுதியுள்ளார்கள். அவ்வளவும் கல்யாணமான இளம் தம்பதிகள் சென்று தரிசனம் பண்ண வேண்டிய கோயில். அங்கே எப்படி எப்படி அவர்கள் அந்த கல்யாணம் பண்ணிக்கொண்டு அவர்கள் அந்த இல்வாழ்க்கையில் ஈடும் பொழுது எப்படியெல்லாம் ஈடுபட்டால் என்ன விதமான குழந்தை பிறக்கும் என்பதை அப்பட்டமாக எழுதி வைத்துள்ளார் திருமூலர். குளவியும் ஆணாம் வளர்த்தது ஆகில், குளவியும் பெண்ணாம் இடத்தது ஆகில், குளவியும் இரண்டாம் கொண்ட அபானன் எதிர்க்கில், குளவியும் அலியாம் கொண்டக்கால் ஒக்கிலேன்னு பாடுறாரு. என்ன சொல்றாரு? ஒரு ஆணும் பெண்ணும் இல்லறத்தில் ஈடுபடும் பொழுது அவர்களுடைய சுவாசமானது வலது மூக்கு என்று சொல்லக்கூடிய இந்த சூரிய நாடி வழியாக போகும் என்றால் அப்போது சனிக்கக்கூடிய குழந்தை ஆண் குழந்தை. குளவியும் ஆணாம் வளர்த்தது ஆகில், குளவியும் பெண்ணாம் இடத்தது ஆகில். ஒரு பெண்ணும் ஆணும் இல்வாழ்க்கையில் ஈடுபடும் பொழுது அவளுக்கு சந்திரநாடி வழியாக அந்த மூச்சு பயிற்சியானது சென்றோம் என்றால் அப்பொழுது உருவாகக்கூடிய குழந்தை பெண் குழந்தை. ஒரு மனிதனுடைய உடலில் 10 விதமான வாயுக்கள் தசநாடி என்று சொல்வார்கள். பிராணன், அபானன், உதானன், கூர்மன், கிருகரன், நாகதத்தன், தனஞ்சயன், புருடன் என்று 10 விதமான வாயுக்கள். இதில் அபானன் என்று ஒரு வாயு இருக்கின்றது. மேல் நோக்கி வரக்கூடிய காற்று பிராணன், கீழ் நோக்கி போகக்கூடிய காற்று அபானன். அப்போ ஒரு ஆணும் பெண்ணும் இல்லறத்தில் ஈடுபடும் போது அபானன் மேல் நோக்கி வருமானால் அங்கே உருவாகக்கூடிய குழந்தை 2 குழந்தை, இரட்ட குழந்தை. சரி, 2 மூக்கு வழியாக ஒரே விதமாக சுவாசம் போனால் அப்பொழுது பிறக்கக்கூடிய குழந்தை அலி. பேசுறாரு திருமூலர், சொல்றார், நான் சொல்லல. குளவியும் ஆணாம் வளர்த்தது ஆகில், குளவியும் பெண்ணாம் இடத்தது ஆகில், குளவியும் இரண்டாம் அபானன் எதிர்க்கில், குளவியும் அலியாம் கொண்டக்கால் ஒக்கிலே என்று பாடுகிறார். மாதா உதரம் மலமியில் மந்தனாம். அம்மாவும் அப்பாவும் நல்லா படிச்சிருப்பாங்க, அறிவுள்ளவங்களா இருப்பாங்க. அப்பா டாக்டரா இருப்பாரு, அம்மா டாக்டரா இருப்பாங்க. குழந்தை சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மந்தமா இருக்கும், என்ன சொன்னாலும் புரியாது. அதுக்கு ரீசன் சொல்றாரு திருமூலர். மாதா உதரம் மலமியில் மந்தனாம். அவர்கள் இல்லறத்தில் ஈடுபடும் பொழுது தாயினுடைய வயிற்றிலே மலம் தங்கி இருந்தால் அப்பொழுது சனிக்கக்கூடிய குழந்தை மந்தமாக பிறக்கும். மாதா உதரம் மலமிகில் மந்தனாம், மாதா உதரம் சலமிகில் மூங்கையாம். இல்லறத்தில் ஈடுபடும் போது மாதாவினுடைய உடம்பிலே ஜலமானது தங்கியிருந்தால் அப்பொழுது சனிக்கக்கூடிய குழந்தை ஊமை. மலமும் ஜலமும் 2ம் தங்கியிருந்தால் மாதா உதரம் 2ல் கண்ணில்லையாம், குழந்தை கண்ணில்லாமல் பிறக்கும். மாதா உதரத்து வந்த குளவிக்கே. எப்படி சொல்றாரு பாருங்க, எவ்வளவு பெரிய சயின்டிஸ்ட, எவ்வளவு பெரிய ஆன்மீகத்தை எளிய பாடல்கள். இது நமக்கு தெரியுதா? இதை எதையாவது நம்ம படிக்கிறோமா? பிராணவாயு பிராணயாமம் செய்யன்னு சொல்றாங்க. பிராணயாமம் செஞ்சா சாவே கிடையாதுன்னு சொல்றாங்க. எத்தனை பேர் பிராணயாமம் பண்றோம்? அதாவது புறப்பட்டு புக்கு திரிகின்ற வாயுவை நெறிப்பட உள்ளே நிர்மலமாக்கி புறப்பட்டு போகான் புரிசடையோரேன்னு பாடுறார். புறப்பட்டு புக்கு திரிகின்ற வாயு என்றால் வலது மூக்கு வழியாகவும் இடது மூக்கு வழியாகவும் வேகமாக செல்லக்கூடிய காற்றை பிராணாயாம பயிற்சியின் மூலமாக நீங்கள் கட்டுப்படுத்தினால் உறுப்பு சிவக்கும், நல்லா தளதளன்னு மின்னும் உடம்பு, ரோமம் கருக்கும், வெள்ள முடியும் கருப்பாகும். புறப்பட்டு போகான் புரிசடையோனே. இறைவன் நம்மிடம் வெளியில போக மாட்டான். என்ன அர்த்தம்? நாம சாவ மாட்டோம். ஆனா எத்தனை பேர் செய்யறோம் இதை? அதான முக்கிய விஷயம். புள்ளினு மிக்க புறவியை மேற்கொண்டால் கள்ளுண்ண வேண்டாம், தானே கழிதரும், துள்ளி நடப்பிக்கும், சோம்பல் தவிர்ப்பிற்கும், உள்ளது சொன்னோம் உணர்வுடையோருக்கேன்னு பாடுறாரு. பறவையை விட வேகமாக மூச்சு போகுதான் நம்ம மூக்கில் இருந்து. இந்த மூக்குக்கு நாசின்னு ஒரு பேர்.
நாசினி எதற்கு பேர் தெரியுமா? நாசமாக போகக்கூடியது. மூச்சானது தினம் தினமும் நாசமாகி கொண்டிருக்கின்றது, அதனால் இதற்கு நாசின்னு பேர். இந்த நாசமாக போகக்கூடிய மூச்சை எவன் ஒருவன் பிராணாயாம பயிற்சியின் மூலமாக கட்டுப்படுத்துகின்றானோ, புள்ளினு மிக்க புறவியை மேற்கொண்டால் கள்ளுண்ண வேண்டாம், மது குடிக்க வேண்டாம். மது குடிச்ச போதையை அது கொடுக்குமா? யார்? திருமூலர் சொல்றாரு, புள்ளினு மிக்க புறவியை மேற்கொண்டால் கள்ளுண்ண வேண்டாம், தானே கழிதரும் துள்ளி நடப்பிக்கும் சோம்பல் தவிர்ப்பிற்கும் உள்ளது சொன்னோம். உண்மையை சொல்றம்பா, கேட்டா கேளு, கேட்காட்டி போ. கடைசி சொல்றாரு, உள்ளது சொன்னோம் உணர்வுடையோருக்கு. எவனுக்கு அறிவு இருக்கோ அவனுக்கு சொல்றேன், பிடிச்சிக்க வேண்டாம், பிடிச்சிக்க வேண்டாட்டி விட்டுரு. எவ்வளவு விஷயங்கள் சொல்றாரு பாருங்க. இந்த சொந்தக்காரங்க, எனக்கு இப்போ பாஸ்கர்னு பேர், செத்து போயிட்டேன்னு வச்சுக்கோங்க, பாஸ்கரை எப்போ தூக்குறீங்கன்னா கேட்பான், சவத்தை எப்போ தூக்குறீங்கன்னு கேட்பான் இல்லையா? என்ன முத்தமிழ் மன்றத்தில் பாஸ்கர் பேசினார, பாஸ்கர் செத்து போயிட்டார், பாஸ்கரை எப்போயா எடுக்க போறீங்கன்னா கேட்பான். ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணமென்று பேரிட்டு சூரையம் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பு ஒளிந்தார்களே. எப்படியா? ஊரெல்லாம் கூடி அழுவானா, ஐயோ போயிட்டானே, இப்படி செத்து போயிட்டானே, இப்படி இடையில போயிட்டானேன்னு அழுவானா. அடுத்த வினாடி பிணத்தை எப்போ எடுக்க போறீங்க? நிறைய விஷயம் வேலை காத்துக்கிட்டு கிடைக்கியா, எப்போ எடுக்க போறீங்க? சாப்பிடாம இருக்கியா, கஞ்சி குடிக்காம இருக்கையா, சீக்கிரம் பிணத்தை எப்போ எடுக்க போறீங்கன்னு கேட்பான். திருமூலர் சொல்றாரு, பேரினை நீக்கி பிணம் என்று பேரிட்டு சூரையம் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு அடுத்த வினாடி என்ன பண்ணுவானா, செத்தவன் நினைப்பு வரவே கூடாதுன்னு நீர்ல முங்கிடுவானா. நீரினில் மூழ்கி நினைப்பு ஒளிந்தார்கள். எப்படி பாருங்க, அப்படித்தானே இருக்குது. இறந்தவன் நினைப்பே வரக்கூடாது. ஐயா, 3000 வருஷத்துக்கு முன்னாடியே திருமூலர் ஹார்ட் அட்டாக்கை பற்றி சொல்லிக்கிறார். இப்போ நம்ம டாக்டர்கள் ஹார்ட் அட்டாக்கை சொல்கிறான். ஒரு கணவனும் மனைவியும் வேலைக்கு போயிட்டு வர்றாங்க. கணவன் வீட்டில் வேலைக்கு போயிட்டு வர்றாரு, மனைவி வீட்டில் இருக்கிறாங்க. என்னம்மா இன்னைக்கு சமையல் பண்ணி வச்சுருக்க? எங்க இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச அடை பண்ணி வச்சுருக்கேன், அவியல் பண்ணி வச்சுருக்கேன், சாப்பிடுங்க. நல்லா நல்லா 2 அடை சாப்பிட்றாரு, அவியலை சாப்பிட்றாரு. அந்த அம்மா நல்லா வெத்தலை மடித்து கொடுக்குறாங்க, வாயில் போடுறாரு. மனைவிட்ட இருந்து சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காரு. திடீர்னு இடப்பக்கம் கையை வைக்கிறாரு, படுத்தார், போயிட்டார். திருமூலர் சொல்றார், அடப்பண்ணி வைத்தார் அடிசிலை உண்டார் மடக்கொடியாரோடு மந்தனம் கொண்டார் இடப்பக்கமே இறை நொந்தது என்றார் கிடக்கப்படுத்தார் கிடந்தொழிந்தாரே. அடையும் அவியலையும் சாப்பிட்டான், சாப்பிட்ட அடுத்த செகண்டு நெஞ்ச பிடிச்சான், படுத்தான், போயிட்டான். வாழ்க்கை இவ்வளவு நிலையில்லாதது. வாழ்க்கை ஒரு சுழிவில் இல்லையா? நேற்று இருந்தவர்கள் இன்று இல்லை, நெருநல் உளனொருவன் இன்று இல்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு என்று வள்ளுவர் பேசுகிறார். நேற்று இருந்தவனும் இன்னைக்கு பார்க்க முடியல. அப்ப இதுக்குள்ள நாம எவ்வளவு அநியாயங்களும் அட்டுழியங்களும் பண்றோம். செத்தவனுக்கு அழாதுன்னு சொல்றாங்க, ஆனால் நம்ம இதெல்லாம் செய்யாமல் இருக்க முடியுமா? பட்டத்தார் சொல்றாரு, செத்தவனுக்கு ஏன்டா அழுவுறீங்க, நீனும் ஒரு நாள் தாவதா போற, எதுக்குடா அழுகுறன்னு கேட்கிறாரு. ஒரு நாள் பட்டத்தார் தெருவழியா போய்கிட்டு இருக்கிறாரு. ஒரு வீட்டில் ஒருத்தங்க இறந்துட்டாங்க, அவங்க பசங்க எல்லாரும் வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. இவர் போய் இருந்து அழுகுறாரு. அப்போ அவங்க பார்க்குறாங்க, என்னங்கய்யா நீங்கள் எங்கள் அப்பாவுக்கு வேண்டியவங்களா, எங்கள் அப்பாவுக்கு ஃப்ரெண்டா? அப்படி இல்லைப்பா, உங்கள் அப்பாவுக்கு ஃப்ரெண்டு கிடையாது. ஏய், நீங்களே இப்படி அழுவுறீங்களா, எந்த சம்பந்தமும் இல்லாமல் நீங்களே இப்படி அழுதிங்கன்னா நாங்களாம் எப்படி அழுவோம் பார்த்தீங்களா, எங்கள் அப்பா அப்படி இறந்துட்டாருங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. இல்லைப்பா, அதுக்கு அழலப்பா, நான் 10 பிறந்து புகுந்து வளர்ந்து பட்டாடை சூட்டி முத்தும் பவளமும் பூண்டு ஓடியாடி முடித்த பின்பு செத்து கிடக்கும் பிணமருகே இனி சாம்பிணங்கள் கத்தும் கணக்கென்னகான் கைலாபுரி காலத்தியன்னு பாடினார். ஏண்டா, நல்லா பட்டாடை சூட்டி நல்லா ஆடைகள் போட்டு அணிகலன்கள்லாம் அழிஞ்சு நல்லா ஜிப்பா போட்டு கையில் மோதிரம் போட்டு நல்லா நெத்திக்கு பட்டை போட்டு வந்து பேசுகிறேன். பேத்து நானும் தானடா செத்து போவேன், அப்போ நீனும் சாவ, நீ அழுதுகிட்டு இருக்கே, நீனும் தான் நாளைக்கு சாவ போற, நீ எதுக்குடா இதுக்கு அழுவுற? செத்து பிடக்கும் கிணமருகே நாளை சாம்பிணங்கள் கத்தும் கணக்கென்னகான் கைலாபுரி காலத்திய. உண்மைதானங்கய்யா. குண்டலகசிங்க ஒரு நூல் சொல்லுது, பாளையாம் தன்மை செத்தும் பாலனாம் தன்மை செத்தும் காளையாம் தன்மை செத்தும் காமுறும் இளமை செத்தும் மேல்வரும் மூப்பும் ஆகி நாளும் நாள் சாகின்றோமால் நாம் இதற்கு அழாததென்னு பாடுறார். பாளையாம் தன்மை செத்துனா தாயினுடைய வயிற்றில் கரு உருவாகுது. உருவாகும் போது எப்படி, சின்ன ஒரு துளி, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அது நல்லா வளர்ந்து பாலனா பிறக்குது. அப்ப என்ன அர்த்தம்? அந்த கரு செத்து போச்சுன்னா அர்த்தம். அதை சொல்றார், பாளையாம் தன்மை செத்தும். அப்புறம் பால பருவம் வருது, பாலனாவே இருக்கலாம், 5 வயசு குழந்தையாவே இருந்துகிட்டே இருக்கிறோமா. அப்புறம் வயசாகுது அந்த குழந்தைக்கு, அப்போ பாலன்ற தன்மை செத்து போகுது. பாலனாம் தன்மை செத்தும் காளையாம் தன்மை செத்தும். கல்யாணம் முடிக்கணும் 25 26 வயசுல, எப்போது இளமையாவே இருக்கிறானா,
அந்த இளமை செத்து போகுது. காளையாம் தன்மை செத்தும் காமுரின் இளமை செத்தும். காமம் எவ்வளோ வயசு இருக்கும்? ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் இருக்கும். அப்புறம் அந்த காமங்கிற ஆசையும் போயிடுது. அப்போ இதெல்லாம் டெய்லி செத்து செத்து தானே போகுது. இதெல்லாம் செத்து செத்து போனால் அப்போ நம்ம உடம்புல தினம் தினம் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான செல்கள் அழிந்து புது புது செல்கள் உருவாகி கொண்டிருக்கின்றன. செல்களால் உருவாக்கப்பட்டது இந்த உடல் அமைப்பு. அப்போ இந்த செல்கள்லாம் சாவுத டெய்லி. இதுக்கு நாம் அழணும் இல்லை, இதுக்கு அழாமல் இதுக்கு செத்தவனுக்கு அழுதுகிட்டு இருக்கேன்னு கேட்குறாரு. பத்தும் பிறந்து புகுந்து வளர்ந்து பட்டாடை சூட்டி முத்தும் பவளமும் பூண்டு ஓடியாடி முடித்த பின்பு செத்து கிடக்கும் பிணமருகே இனி சாம்பிணங்கள் கத்தும் கணக்கென்னகான் கைலாபுரி காலத்திய. பட்டினத்தார மாதிரி ஒரு குழந்தை எப்படி உருவாகுது, அந்த குழந்தை எப்படி பிறக்குது, அது எப்படி வளருது, அது எப்படி கல்யாணம் செய்து திருப்பி அது எப்படி குழந்தை பெறுது, அந்த குழந்தை எப்படி வளருது, அவன் எப்படி சுடுகாட்டுக்கு போகிறான், அந்த வாழ்க்கை அப்படி தத்ரூபமாக நமக்கு படம் முடிச்சு காட்டுவார். ஒரு மடமாதும் ஒருவனுமாகி இன்ப சுகம் தரும் அன்பு பொருந்தி ஒரு துளி மாது பண்டியில் விழுந்து புகுந்து திரண்டு பதுமை இது என்று கமடம் கைகால் என்று வரிசையாக பாடிட்டே வருவார். உருவம் ஆகி உயிர் வளர் மாதம் 9 ஒன்றும் நிறைந்த மடந்தை உதரம் அகன்று புவியில் விழுந்து யோகமும் வாரமும் நாளும் அறிந்து மகளிர்கள் சேனை தர அணை ஆடை மண்பட உந்தி உதைந்து கவழ்ந்து மடமையில் கொங்கை அமுதம் அறிந்து ஓரறி வீரறிவு ஆகி வளர்ந்து உடைமணி ஆடை அரைவடம் ஆட உண்பவர் தின்பவர் தங்களோடுண்டு தெருவில் இறங்கி புழுதி அலைந்து தேறிய பாலரோடோடி நடந்து 5 வயதாகி விளையாடியே உயதரு ஞான குபுரு உபதேசமும் தமிழின் கலையும் கரை கண்டு வளர்பிற என்று பலரும் விளம்ப வாழ்பதினாறு பிராயமும் வந்து மயிர்முதி கோதி 60 நீல வண்டிடர் தந்தொடை கொண்டை புனைந்து மணிபொன் இளங்க பணிகள் அணிந்து மாகதர் போகதர் கூடி வணங்க மதன சொரூபன் இவனென மோக மங்கையர் கண்டு மருண்டு திரண்டு வரிவிழி கொண்டு சுழியை எரிந்து மாமலை போல் அவர் போவது கண்டு மனது பொறாமல் அவர் பிற கோடி மங்கள செங்கல சந்திகள் கொற்கை மருகவ மதை இதழமுதுண்டு தேடிய மாமுதல் சேர வழங்கி ஒரு பொருளாகி முதுபொருளாய் இருந்த தனங்களும் வம்பில் விளங்கி மதன சுகம் தரு தகவகி என்று வாலிப கோலமும் வேறு பிரிந்து வளமையுமாறி இளமையுமாறி வன்பல் விழுந்து இரு கண்கள் இருண்டு வயது முதிர்ந்து நரைதரை வந்து வாத விரோத குறையோதம் அடைந்து செங்கையினில் ஒரு தடியுமாகியே வருவது போவதும் ஒரு முதுகூனும் அந்தி எனும்படி குந்தி நடந்து மதியும் அழிந்து செவிதிமிர் வந்து வாயறியாமல் விடாமல் மொழிந்து கலகலவென்று மலஜலம் வந்து கால்வழி மேர்வழி சார நடந்து தெளிவும் இராமல் உரைதடுமாறி சிந்தையும் நெஞ்சும் உலர்ந்து வறண்டு திடமும் அலைந்து உரமும் உலைந்து தேடிய பாரண ஓரணின் கொண்டு தோகையர் மீது ஈரணி கொண்டு வளர்பிறை போல எயிரும் ரோமமும் சடையும் சிறு குஞ்சியை மிஞ்ச வளர்பிறை போல எம தூதர்கள் வந்து வளைகோடு வீசி உயிரோடு போக மைந்தரும் வந்து குனிந்தள நொந்து மடியில் விழுந்து மனைவி புலம்பி மாழ்கினரே இவர் காலம் அறிந்து பழையவர் காணும் சிலர் இருந்து பிணம் கழுவ பாவகமே செய்து நாரும் உடலை வரிசை கெடாமல் எடும்படி என ஓடி வைந்து இளமைந்தர் குனிந்து சுமந்து நடந்து கடுகி நடந்து சுடலை அடைந்து மானிட வாழ்வன நொந்து விறகிட மூடி அழல்கொடு போடு வெந்து விழுந்து நிணங்கள் கருகி எலும்பு உருகி அடங்கி ஒரு பிடி நீரும் இல்லாத உடம்பை நம்பும் அடியேனு இனி ஆளுமேனு பாடினார் பட்டணத்தில். ஒரு மனிதன் இவ்வளவு குழந்தை உருவாகுதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த குழந்தை மறுபடி வளர்ந்து ஆளாகி கல்யாணம் பண்ணி அவன் வயசாகி அவன் சுடுகாட்டுக்கு போகிற வரைக்கும் நமக்கு படம் பிடித்து காட்டுறாரு. இப்படி நிலையில்லாமல் இருக்கக்கூடிய வாழ்க்கையில் ஏயா நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு கேட்குறேன். முடிசார்ந்த மன்னரும் மற்றும் உள்ளோரும் முடிவில் பிடிசாம்பலாய் வெந்து மண்ணாவது கண்டும் படிசார்ந்த வாழ்வை நம்பியல்லால் பொன்னின் அடிசார்ந்து அம்பலவாணர் நினைப்பார் இல்லையேங்கிறார். முடிசார்ந்த நாளைக்கு இந்த நாட்டினுடைய தலைவராக இருக்கவன் நாளைக்கு செத்து போயிடுறான். மிகப்பெரிய உலகத்தை ஆளக்கூடிய தலைவனாக செத்து போயிடுறான். ஆனால் அவனெல்லாம் பார்த்த பிறகும் நீ இந்த வாழ்வு சதம் நினைச்சிட்டு இருக்கிய. இன்னும் பிறக்க இசைவையோ நெஞ்சமே, அவர் சொல்றாரு, இன்னும் பிறக்க நீ ஆசைப்படுவேன் இந்த உலகத்துல, இன்னும் பிறக்க இசைவையோ நெஞ்சமே, மன்னர் இவர் என்று அறிந்து வாழ்ந்தவரை எரிந்த கட்டை மீதினில் உடை கோவணத்தை உரிந்து உருட்டி போட்டது கண்டு. கோவணத்தை கூட விட மாட்டானாம் சாவும் போது.
அவன் மன்னன்டா, அவன் ராஜாண்டா, அந்த நாட்டை ஆண்டவன்டா அப்படிலாம் நினைக்க மாட்டான். எரிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய கட்டையில கோவணத்தையும் கொண்டு போயிடுவானு, கோவணத்தை கூட உரிடுவானான். கோவணத்தை உரிந்து உருட்டி போட்டது கண்டும் இன்னும் பிறக்க இசைவையோ நெஞ்சமேன்னு பாடுறார். எவ்வளவு பெரிய தத்துவங்களை நமக்கு சொல்லி சென்றிருக்காங்க பாருங்க. மண்கலம் கவிழ்ந்த போது வைத்து வைத்து அடுக்குவார், வெண்கலம் கவிழ்ந்த போது வேண்டுமென்று பேணுவார், நன்கலம் கவிழ்ந்த போது நாரும் என்று போடுவார், என்கலந்து நின்ற மாயம் என்ன மாயம் ஈசனே. சிவபாக்கியர் பாடுறார். ஒரு மண்பான செய்யறான் ஒரு குயவர், செஞ்சுக்கிட்டு இருக்கு, தூக்கி போட்டுற மாட்டான் தூர, அதை ஓட்டாஞ்சலி தண்ணி கிண்ணி ஊற்றி வைக்கலான்னு வச்சு அடுக்குவான். ஒரு வெண்கல பாத்திரம் நெளிஞ்சு போச்சா அதை போட்டு இன்னொரு பாத்திரம் வைக்கலான்னு சேர்த்து வைப்போம் வீட்டில். ஆனால் நாம செத்தா நன்கலம் கவிழ்ந்த போது நாரும் என்று போடுவான், என்கலந்து நின்ற மாயம் என்ன மாயம் ஈசனே. அதாவது இந்த உடம்பு ஒரு நிமிஷம் வீட்டில் வச்சிருப்பானா? வீடெடுத்து மெய்மை செய்து மெய்யினோடு பொய்யுமாய் அவர் சொல்றாரு. சிவவாக்கியர் சொல்றாரு, மாடு மக்கள் பெண்டீர் சுற்றம் என்று வாழ்ந்திருந்த மாந்தர்கள் நாடு கெட்ட கையிலே வரும் முன்னே, கண் பஞ்சு அடையும் முன்னே, மேல் விழுந்து ஊரார் அழுமுன்னே, உற்சார் சுடுமுன்னே, பால் உன் கடவாய் படுமுன்னே, குற்றாலத்தானையே கூறு. பட்டணத்தார் பாடுறாரு. மேலே விழுந்து சொந்தக்காரம்னா அழுகுறதுக்கு முன்னாடி இங்கே ஊத்துற பால் இங்கே போயிருண்டா, அப்படி போகிறதுக்கு முன்னாடி குற்றாலத்தானையே கூறு. அப்பவே சாமியை கும்பிட்டுரு. நீ 60 வயசு கழிச்சு தான் இறைவனை வேண்டன்னு நினைக்காத. 60 வயசு கழிச்சு உனக்கு கண்ணு தெரியாது, காது கேட்காது. அது இப்போ சாப்பிட்ற சாப்பாட்டுலையும் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை 40 வயசே கண்ணு தெரிய மாட்டேங்கு, கண்ணு தெரியாமல் போயிடும், காது கேட்காம போயிடும். அப்போ நீ சிவபெருமானை வேண்டலாம், அப்போ நீ நாராயணனை வேண்டலாம்னா வேண்ட முடியாது. மேல் விழுந்து ஊரார் அழுமுன்னே, உற்சார் சுடுமுன்னே, குற்றாலத்தானையே கூறினார். எவ்வளவு பெரிய விஷயம். ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன் பெருமக்களே. இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு உறவு தாயினுடைய உறவு. எல்லாரும் நீங்கள் அறிந்தது. பட்டினத்தாருக்கு ஞானகலை என்ற ஒரு தாய் இல்லை என்றால் பட்டினத்தார் இல்லை. ஆதிசங்கரர் என்ற ஒருவருக்கு ஆரியாம்பாள் என்ற ஒரு தாய் இல்லை என்றால் ஆதிசங்கரர் இல்லை. சந்திரவதனி என்ற ஒரு பெண்ணு இல்லை என்றால் ராமகிருஷ்ண பரமஹம்சர் இல்லை. புவனேஸ்வரி என்ற ஒரு தாய் இல்லை என்றால் விவேகானந்தர் இல்லை. அழகம்மாள் என்ற ஒரு தாய் இல்லை என்றால் ரமண மகரிஷி இல்லை. ஆனால் அத்தனை பேரும் எல்லாரும் பெருமக்கள். ஆனால் அவர்கள் எல்லோரும் எல்லா உறவையும் இழந்தார்கள், தாயினுடைய உறவை இழக்கவில்லை. எல்லா உறவையும் இழந்தவர்கள் தாயினுடைய உறவை இழக்கவில்லை. ஏன் தெரியுமா? தாயை நம்முடைய சமுதாயத்தில், நம்முடைய சமூகத்தில் தாயினுடைய உறவு, தாய் வந்தால் துறவி விழுந்து வணங்கணும். ஆனால் துறவி காலில் தாய் விழுந்து வணங்கக்கூடாது. இதே அப்பா வந்து விழுந்து வணங்கலாம், ஆனால் தாய் விழுந்து வணங்கக்கூடாது. தாய்க்கு அவ்வளோ பெரிய ஸ்தானத்தை கொடுத்தார்கள். அதனால தான் பட்டினத்தாரு பார் அனைத்தும் பொய்யெனவே பட்டினத்து பிள்ளையை போல் யாரும் துறக்கை அரிது என்று சொன்ன பட்டினத்தார் தாயினுடைய பாசத்தை துறக்க முடியவில்லை. அவர் துறவரம் போறாரு. அவங்க அம்மா சொல்றாங்க, ராஜா உன்னை ஒரு பிள்ளைன்னு நான் வளர்த்தம்பா, என்னை விட்டுட்டு போறிய, நான் செத்து போயிட்டா எனக்கு எடுக்க சொல்லிட்டு வாழைத்தண்டை வைத்து பட்டினத்தார் பாடுகிறார். 2 திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பையல் என்ற போதே பரிந்தெடுத்து செய்ய இரு கைப்புறத்தில் ஏந்தி கனகமுலை தந்தாளை எப்பிறப்பில் காண்பேனினி முந்தி தவம் கிடந்து 300 நாள் சுமந்து அந்தி பகலா சிவனையே ஆதரித்து தொந்தி சரிய பெற்றதாய் தமக்கோ எரியத்தழல் மூட்டுவேன் வட்டிலும் தொட்டிலும் மார் மேலும் தோள் மேலும் கட்டிலும் என்னை வைத்து காதலித்து முட்ட சிறையிலிட்டு காப்பாற்றும் தாய்தனக்கோ எரியத்தழல் மூட்டுவேன் நொந்து சுமந்து பெற்று நோகாமலே ஏந்தி முளை தந்து வளர்த்தெடுத்ததாளாமே அந்தி பகலா சிவனையே கையில் கொண்டு காப்பாற்றும் தாய்தனக்கோ எரியத்தழல் மூட்டுவேன் அரிசியோ நான் இடுவேன் ஆத்தாழ்தனை மேல் கொள்ளிதனை வைப்பேனோ கூசாமல் வெள்ள முகமேல் முகம் வைத்து முத்தாட்டி என் மகனே என்று அழைத்த வாய்க்கு முன்னையிட்டதி முப்புறத்திலே
பின்னை இட்டதி தென்னிலங்கையில் அன்னை இட்டதி அடிவயிற்றிலே யாரும் இட்டதி மூழ்க மூழ்கவே வீற்றிருந்தாள் அன்னை வீதிதனில் இருந்தாள் நேற்றிருந்தாள் இன்று வெந்து நீரானாள் எல்லீரும் பால் தெளிக்க வாருங்கள் ஏது என்று இறங்காமல் எல்லாம் சிவமயமே என்று தன்னுடைய தாய்க்காக 10 பாடல்கள் பாடியவர் பட்டினத்தார். அப்ப அந்த தாயினுடைய உறவை கூட நம்முடைய சித்தர் பெருமக்கள் போற்றியுள்ளார்கள் என்றால் நிச்சயமாக இப்பேற்பட்ட வாழ்வை நம்முடைய அறத்தை நமக்கு நம்முடைய சித்தர்கள் போதித்துள்ளார்கள். அவர்கள் கூறிய அந்த அறங்களை நாம் மேற்கொள்வோம் என்று கேட்டுக்கொண்டு இந்த அரிய வாய்ப்பை அளித்த முத்தமிழ் மன்ற நிர்வாக பெருமக்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.